கோட்டாபய விற்க முடியுமானால் ஏன் மஹிந்த விற்க முடியாது? அரசாங்க தரப்பு பதிலடி. நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்ட கொடூரம் உலகையே உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். நாமல் ராஜபக்ஷவிற்கு உயர்நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு. 2000 ரூபாவாக அதிகரித்த எம்பிக்களுக்கான உணவு. ஐநா சபையில் எமக்கான உரையாடல் மறுக்கப்படுகின்றது. அருட்தந்தை மா சத்திவேல் கண்டனம். சுஜீவ சேனசிங்கவிற்கு 250 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. அரசாங்க பேச்சாளரின் கருத்தால் வலுக்கும் கண்டனங்கள். ட்ரம்ப் அதிரடி. ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா. கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு கடிதம் இல்லாமல் தமது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தனது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் இல்லம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு சட்டத்தரணியாக மஹிந்த ராஜபக்ஷ நிலைமையை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையில் எமக்கான உரையாடல் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளின் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதியுமாகிய அனுரகுமார திசாநாயக்க யாழ் அபிவிருத்தி குழு கூட்டம் என வடக்கிற்கு வந்து தமது பிரபல்யத்திற்கும் அரசாங்கத்தின் இறப்புக்கும் வடக்கு மக்களின் ஆதரவு பெருகியுள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச ஊடகங்கள் முன்பாக வெளியிட்ட விடயம் பல்வேறு தரப்புகளின் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த ஜனவரி 28 நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த சட்டமூலம் தொடர்பான நகல் வரைவு பற்றிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாடாளுமன்றம் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அவ்வாறாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுவரை சபாநாயகருக்கு கிடைக்கவில்லை என்று சபாநாயகரே நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். அந்த வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்களை மீறும் வகையில் செயற்பட்டுள்ளதுடன் நாட்டு மக்களையும் தவறாக வழிநடாத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி இந்த விடயம் தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் புத்திஜீவிகள் பலரும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளமை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. இந்த அழைப்பாணையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார். இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து ரூபாய் 70 மில்லியனை பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை
நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது. அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக நேற்று முதல் 2000 ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்கான நாடாளுமன்ற அமர்வு நேற்று கூடியதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவிற்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் 2000 ரூபாயாக உயர்த்துவதற்கு நாடாளுமன்ற சபை குழுவில் கடந்த 23ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி நாடாளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை 600 ரூபாவாகவும் மதிய உணவு 1200 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கோப்பை தேநீரின் விலை 200 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிற்கு 250 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ரத்நாயகவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் தொடர்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ரத்நாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவை குற்றம் சாட்டும் வகையில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதற்கு எதிராக சுஜீவ சேனசிங்க கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது சுஜீவ சேனசிங்கவிற்கு 250 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் சிபி ரத்நாயக்கவிற்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்துள்ளார். பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியதும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகியதும் மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாகும். இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். தனது முதல் பதவி காலத்தில் ஜூன் 2018 ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலிலிருந்து அமெரிக்காவை விலக்க நடவடிக்கை எடுத்தார். ஏனெனில் அந்த அமைப்பு பொருத்தமற்ற நாடுகளுக்கு தங்குமிடம் வழங்குவதாகவும் இஸ்ரேல் மீது தொடர்ந்தும் விரோத போக்கை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் 2021ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் தலைமையில் அமெரிக்கா மீண்டும் பார்வையாளராக இணைந்தது. இதற்கிடையில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனத்திற்கு நிதியுதவியை நிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார். காசா பகுதி, மேற்கு கரை, ஜோர்டான், லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் பாலஸ்தீன அகதிகளுக்கு நிவாரணம் வழங்கும் இந்த அமைப்பு 1950இல் நிறுவப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சி குழு கடந்த வாரம் காங்கோ நகரமான கோமாவுக்குள் நுழைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டு உயிருடன் எரித்து கொள்ளப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கோமாவின் முன்சின் சிறைச்சாலைக்குள் வெடித்த கலவரத்தில் பெண் கைதிகள் பலர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளனர். பல ஆயிரம் ஆண்கள் சிறையிலிருந்து தப்பித்த நிலையில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி தீக்கிரையாக்கப்பட்டது என கோமா பகுதியில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையின் துணை தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 27ஆம் தேதி பகல் M23 கிளர்ச்சியாளர்கள் கோமா நகருக்குள் நுழைந்துள்ள நிலையில் அதன் பின்னர் நடந்த பயங்கரத்தின் தகவல்கள் கடும் பீதியை ஏற்படுத்துபவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. M23 கிளர்ச்சியாளர்களால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக விசாரணைக்கு என சிறைக்கு செல்ல முடியவில்லை என ஐநா அமைதி காக்கும் படையினர் தெரிவித்துள்ளனர். M23 கிளர்ச்சியாளர்கள் கோமாவை கைப்பற்றிய பிறகும் சுமார் 2000 உடல்கள் கோமாவில் அடக்கம் செய்ய காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.